நிச்சயமா அது ஒன்றும் மாற்றமே இல்லை. ராமதாஸ் தரப்பு அவர்கள் கூட்டின பொதுக்குழுவோட நீங்க அவர் செயல் தலைவராக ஸ்ரீகாந்த் அவர்களை நியமித்ததா இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு கூடுதலான அங்கீகாரங்களை கொடுத்ததா இருக்கட்டும், அதை தேர்தல் அங்கீகரித்திருக்கா, அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? அதாவது இல்ல கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம். இப்ப செயல் தலைவராக விரும்பி ஸ்ரீகாந்தி அறிவிக்கிறாரு. இல்ல அதாவது கட்சி விதிப்படி நிறுவனருக்கு அதிகாரம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிறுவனருக்கு அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதிக அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரமும் பொதுக்குழு தான். அதோட மாற்றம் இல்லையா? இருங்க, நீங்க மருத்துவ சர்வாதிகாரி சொல்லலாமா? எவ்வளவு இல்ல கேக்குறேன். இல்ல கேளுங்க. நல்ல கேள்வி. 28/5/2025 அது பதவி முடியுது. 29ஆம் தேதி நிர்வாக குழு கூடுது. நிர்வாக குழுவில் மருத்துவரையா தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது செயற்குழு கூடுது. செயற்குழுவில் அந்த தீர்மானத்தை வச்சு ரேட்டிபிகேஷன் பண்ணி அவர் தான் தலைவர், மருத்துவரையா நிறுவனரே தலைமை வைப்பார்னு சொல்லுது. அதுக்கு மேல அங்க சங்கமித்திர அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டி நிர்வாக குழுவும் செயற்குழுவும் எடுத்த தீர்மானத்தை பொதுக்குழு முழு மனதா அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. எது கூப்பிட்டாங்க, வரல. இல்ல அவருக்கு முறையா தகவல் சொல்லியாச்சு, அவர் வரல, கலந்துக்கல. அவர்தான் யாரு இல்ல. அதாவது கேளுங்க இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம், அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசணும்னா யார் பேசணும்? எங்க மருத்துவரையாவினோட துணைவியார் அந்த அம்மா பேசணும். மகனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு பத்திரிகையில செய்தோம், 50ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாங்கன்னு செய்தி. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டியாச்சு. அப்ப அந்த 50 வருஷமா பேசாம இப்ப ஏன் பேசுறீங்க? அப்ப கட்சி அபகரிக்கிறதுக்கு வேணா பழி சுமத்துறது தானே இது. சும்மா நீங்க இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆழமா நாங்களும் பதில் சொல்ல விரும்பல. இது முடிஞ்சு போன பிரச்சனை. இது திட்டமிட்டு சொல்ற இல்ல அவர் மேல சொல்லக்கூடிய அவதூறு, இது ஒரு காரணமே இல்லை. நீங்க இல்ல அதாவது பாருங்க, இவர் இல்ல நான் மாத்தல, நீங்க மாத்தி கேள்வி இல்ல கேளுங்க. நான் மாத்தவே இல்ல, நீங்க மாத்தி கேட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. ஏன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க. ஏன்னு கேளுங்க. நீங்க இல்ல ஜெயிலுக்கு போய் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, ஜி.கே. மணி ஜெயிலுக்கு போனேன். இங்க இருக்கிறவங்கள பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க. மருத்துவரையா பல முறை ஜெயிலுக்கு போனாரு. இல்ல காவல்துறையில ஐயோ, இது மூத்த தலைவர்கள் கேளுங்க. மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க எல்லாம் உழைச்சாங்க பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். இப்ப மருத்துவரையா ஜெயிலுக்கு போனாரு, கட்சி வளர்க்கறதுக்கு போனாரு. இடையில எல்லா நிர்வாகிகள் வர்றாங்க, இடையில வருவாங்க போவாங்க. அப்ப அன்புமணி கட்சி தலைவர் பதவி,
அவர் தான் மத்திய அமைச்சர், அவரை சொல்றேன் நான். இடையில யாரு வேணாலும் மாணவர் சங்கத்துக்கு இளைஞர் சங்கத்துக்கு அம்மா உங்களுக்கு என்னம்மா பொறுப்பு? மகளிர் இவங்க ஜெயிலுக்கு போ இருங்க. இல்ல 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 இருங்க அம்மா, நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா? சத்தமா அது தெரியல, நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கு தெரியல. இல்ல நாங்க இல்ல நாங்க நடத்தின பொதுக்குழுவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சி விதிப்படி பொதுக்குழுவில் மருத்துவரையா தான் நிறுவனர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சுன்னு அனுப்பிச்சாச்சு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுட்டு யாரு கொடுத்தாலும் சரி, நாங்க கொடுத்தாலும் அவரு கொடுத்தாலும் வாங்கி வச்சுது. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்ல, நீதிமன்றத்துக்கு போங்க, சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. இறுதியா நல்லா சொல்லிடுறேன், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப அன்புமணி தலைவரே இல்லைன்னு சொல்லும் பொழுது மனு வாங்குறது கட்சி நடத்துறது எப்படி முடியும்? ஆனா நிறுவனர் அவரை மாற்ற முடியாது, அவருக்கு தான் அதிகாரம், அவர் தான் கட்சி நடத்துவாரு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இல்ல குடும்ப கட்சியா மாறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்ல மருத்துவர் இருங்க, இப்ப மருத்துவர் இல்ல மருத்துவரையா இல்ல நீங்க இன்னைக்கு போய் இந்த கேள்வி கேக்குறீங்க, மருத்துவர் அன்புமணி தலைவரா இருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கல, ஸ்ரீகாந்தி போட்டோ மட்டும் கேக்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் பொண்ணையும் பேரனையும் கொண்டு வரக்கு யார் காரணம்? ராமதாஸ் வந்து பேரனையும் அவர் பொண்ணையும் ஏங்க இளைஞர் தலைவர் கொண்டு வரக்கு யார் காரணம்? யார் உறுதியா இருந்தாங்க? அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு, அவருடைய விருப்பம். இல்ல சரி, இது கேளுங்க. இளைஞர் அணி தலைவருங்கிறது மூதன போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி ஸ்ரீகாந்தி செயல் தலைவரா போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனருக்கு இல்ல கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்ப தலைவரா மருத்துவர் அன்புமணி ஆக்கின நேரத்தில் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. இல்ல நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது, நீங்க பாருங்க. இருங்க இப்ப அம்மா இப்போ இல்ல கடந்த 12ஆம் தேதி இல்ல ஒண்ணு கேளுங்க. இல்ல இல்லம்மா, நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சிய எல்லா ஜாதிக்குமான கட்சியா தான் மருத்துவரையா வழிநடத்திட்டு இருக்காரு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. இப்போ 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்பதான் எல்லா ஜாதியினருக்கும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்றதா மருத்துவரையா, அதை சொல்றதா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப நீங்க எப்படி இது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும்? ஏன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ண. இப்போ இல்ல இது அவரு மருத்துவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, மாம்பழ சின்னம் கொடுத்து அதுல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி திலக் தேர்வுன்னு போட்டு வச்சிருக்குது. ஆனா அந்த முகவரி தலைமையில் மாற்றப்பட்டது. நான் தான் இப்ப நிறுவனர், கட்சி தலைவர், மாம்பழ சின்னம் என்னதுதான் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண, இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு பண்ண.
அதாவது காழ்ப்புணர்ச்சிக்காரர் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துட்டு பதில் சொல்ல முடியாது. கேளுங்க, யார் வேணாலும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த ஊடகங்கள்ல சமூக ஊடகத்துல ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எத்தனை நாள் பதில் சொல்லணும்? எவ்வளவு நாள் பதில் சொல்ல முடியும்? யாரு யாரு மருத்துவர் அன்புமணி மேலியா? இல்ல, அதாவதுங்க கேளுங்க இல்ல ஏதாவது கேளுங்க, ஏதாவது பேசுறவங்க மேல எல்லாம் அவதூறு வழக்கு போட்ட எத்தனை அவதூறு வழக்கு போடுறோம்? இப்ப கேளுங்க, இப்ப ஒருத்தராவது கேள்வி கேட்கணும். நீங்க கேக்குறீங்க பேசுறவங்க மேல அவதூறு வழக்கு போடணும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் மேலயும் ஒவ்வொரு கட்சி மேலயும் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பேசுறதுக்கு அவதூறு வழக்கு போட்டா எத்தனை அவதூறு வழக்கு போடுறது? அதெல்லாம் போட்டுட்டு முடியாது. இங்க கேளுங்க, இறுதியா முடிச்சுக்கலாம். இப்ப கேளுங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நம்ம சந்தீப் இல்ல கடைசியா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். பல வண்ணங்களை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய மகனுக்கு இளைஞரணி போஸ்டிங் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்பனா இதெல்லாம் ஒரு துரோகத்துக்கான ஒரு வழிதானே? அது இருங்க அவர் சொல்லிடுறாரு. அவர் கேள்வி இல்ல அதாவது நான் முடிச்சிடலாம் சொல்லுங்கிறதுக்கு பின்னாடி நீங்க கேள்வி கேக்குறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சந்திப்புன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்திப்புல மருத்துவர் அன்புமணி என்ன கேள்வி கேட்க சொன்னாருங்கிறத கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதாவது இருங்க இல்ல நண்பர் அன்புமணி சொன்ன வார்த்தைக்கு மேல போய் துரோகம் வன்மங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேல இருக்கிறாங்க இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயோ எங்க மருத்துவரையா மேலேயோ எங்க மேல எவ்வளவு வன்மம் இருக்குது, எவ்வளவு துரோக மனப்பான்மைன்னு உங்க மனசுல இருக்குதுன்னு தெரியல. யாராவது சொல்லி கேக்குறீங்கன்னு தெரியல. இது அதாவது நீங்க கேட்கறதுக்குள்ள பதில் சொல்றேன் நானு. இப்ப இல்ல நீங்க கடைசியா நண்பர் கேட்ட கேள்வியோட முடிச்சுக்கலாம். பொய் புகார் இல்ல, நடந்ததுக்கு புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்ததுனால சில நேரத்தில் காவல்துறை, நான் அப்படி யோகம் பண்றேன், எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் என்ன நினைக்குதுன்னா, இது அப்பா மகன் பிரச்சனை, இதை நம்ம போய் பெருசுப்படுத்தி நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு காவல்துறையை தயங்குறாங்கிறதா வர்ற செய்தி. ஆமா நீங்க இப்ப ஒரு கேள்வி காவல்துறையில கேளுங்க. காவல்துறை என்ன கேட்கணும், அங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேளுங்க. நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப இருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, புகார் கொடுக்கல. மருத்துவரையா கொடுத்திருக்கிறாரு, நடவடிக்கை இல்லை. விட்டு கேட்கிற கருவிங்கிறது மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி குறித்தோ பார்க்க
வேற அரசியல் இந்த 100 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போறாங்க. ஆனா இந்த போய் போனீங்க யாருகிட்ட கட்சி இருக்குன்னு தெரியாம இருக்கீங்க. இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்க? சரி இல்ல அவர் கேள்வி முடிச்சுக்கலாம். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. அவர் கேள்வியோட உங்க கேள்வி இப்போ நல்லா கவனிங்க. தேர்தல் நெருங்கின நேரம், தேர்தல் நெருங்குற நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா உரிமையை கேட்கறத சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அதனால மருத்துவர் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம். அவர் தலைவர் இருக்கிறாரா, கட்சி நடத்துறாரு, அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம். போறதும் போகாது அவருடைய விருப்பம், நம்ம சொல்ல முடியாது. ஆனா கட்சியை தொடங்கினவர், நிறுவனர், நடத்திக்கிட்டு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும். மக்களும் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க. தேர்தலில் கூட்டணி பேசுவாரு. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒரே ஒரு கேள்வி, இதுவரை இணைப்பதற்கு நாங்கள் இடையிலாக இருந்தால் எல்லாரும் தயார் சொல்றீங்க. இல்ல கேளுங்க. சரி எடுத்துட்டாங்க, நாற்காலி எடுத்தாங்க. இப்போ இரு, அமைதியா இருக்கு, சொல்லிடுறேன். இல்ல நண்பர் கேட்கிற கேள்வி ஏங்க, நீங்க ஏதோ கேள்வி கேட்பாங்க. நண்பர் கேட்ட கேள்வி இறுதியான கேள்வி, சொல்லிட்டு முடிச்சிருங்க. என்ன சொன்னாருன்னா, அன்புமணி அப்பாவோட இணைஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டா நீங்க விலகுறன்னு சொன்னீங்க, விலகிறதுக்கு தயாரான்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றேன், மருத்துவர் அன்புமணி நாளைக்கு போய் ஐயாவோட அப்பாவோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னு சொல்லி போனாருன்னா 2 பேர்கிட்டையும் நான் கட்சியில இருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்றேன், கட்சியில எந்த பொறுப்புக்கு நானா என் மகனோ குடும்பமா பொறுப்புக்கு வராது அப்படின்னு எழுதி கொடுத்துறோம். கட்சி எந்த கட்சியும் போக மாட்டேன், வீட்டோட அமைதியா இருக்கிறோம். திரும்ப அதே கட்சி